ஆனால் மீன் தடைக்காலம் போட்டனால மீன் அவ்வளோவா ஏவறதுக்கு வர்றதில்லை. அதனால் என்னன்னு ஒன்றா சரி இன்றைக்காவது ஏவறதுக்கு போவோம். ஞாயிற்றுக்கிழமை சரின்னு சொல்லிட்டு மீன் வாங்க போனோம். பார்த்தா அந்த பாப்லேட்டு அது என்ன இருந்துச்சு நம்மளுக்கு லைனில், அதனால் ஓடாது. அப்படியே சரி ஒரு வீடியோவாவது போடுவோம் மக்களுக்குன்னு பார்த்தா நண்டு ஒன்று அவ்வளோ அப்படியே கட்டி வச்சுருக்காங்க, சடம்பு வச்சுக்கிட்டு அதை கட்டி வச்சு அப்படியே ஓடிக்கிறதுக்கு. இந்த நண்டு பேர் வந்து கல் நண்டுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், பக்கத்தில் இறால் வேறு கொட்டி கிடந்துச்சு. இறால் அதை பார்த்தோம், பக்கத்தில் பச்சை முரல் வேறு. இறால் நல்லா பச்சை இறால், நல்லா கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு. சரி நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகுன்னு சொல்லிட்டு படையப்பா மீன் சொல்லுவாங்க நகரையிலே, அது ஒரு படையப்பா மீன். அதை ஒரு பாக்ஸ் 25 கிலோ எடுத்துக்கிட்டு லைனுக்கு வந்தாச்சு. லைனில் ஃபஸ்ட்டு எடை நம்ம அக்கா தான் எப்போவுமே வாங்கிடுவாங்க நம்மள்கிட்ட. எவ்வளோன்னு சொன்னாங்க, எவ்வளோன்னு கேட்டாங்க. 150 ரூபாக்கான்னு கேட்டு எப்போயுமே ரேட்டை பார்க்க மாட்டாங்க. மீன் நல்லா இருந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்குவாங்க நம்மள்கிட்ட. 1 கேஜின்னு சொன்னாங்க. அதோட அவங்களுக்கு 1 கிலோ இடையை போட்டாச்சு. முத நம்ம லாபம் 1 கிலோவுக்கு 50 ரூபா லாபம். 50 ரூபா 40 ரூபா கிலோவுக்கு கிடைக்கும். அவ்வளோ அதில் என்ன சம்பாதிக்கிறோமோ அதில் இட கணக்கு போகும். பாதி பேர் என் பேத்திக்கு போடு, என் பேருன்னு கொண்டு போடு, எல்லாம் நம்ம சமாளிக்கணும் நேரத்தில். வேறு வழி இல்லைல்ல, குடும்பத்தை பார்க்கணும்ல. அதை வைக்கிட்டு அவங்களுக்கு இடையப்பட்டு அடுத்த லைனுக்கு வந்தாச்சு. அடுத்த வீடு பார்த்தாச்சு. அவ்வளோ பாய். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு என்ன மீன் எடுக்கிறேன்னு நாளைக்கு உங்களுக்கு மீன் எடுத்து போடுறேன். பாய், see you.